பிரைஸ்ல குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மழையை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் சற்று தியானித்து பார்த்தோமானால், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்பொழுது நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. பின்பு நோவா காலத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு இவைகளை கர்த்தர் நிக்கிரகம் பண்ண நினைத்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததால் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலை செய்து அதற்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இன்னும் 7 நாள் சென்றபின் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ சந்துகள் அனைத்தையும் பூமியின் மேல் நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். தாம் சொன்னது போலவே மழையை பூமியிலே பெய்ய பண்ணினார். அப்பொழுதுதான் பூமியில் முதலாவதாக மழை பொழிந்தது. அதேபோல் கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டிய போது கல்மழை பெய்தது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசான் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. மோசே தன் கைகளை மீண்டும் வானத்திற்கு நேராக உயர்த்திய போது கல்மழை நின்று போனது. இதற்கு பின்பு கர்த்தர் மோசேயிடம் சீனாய் மலையில் பேசும்போது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்றும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்றும் வாக்கு கொடுக்கிறார். சாமுவேல், நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். சாலமோன் தான் கட்டிய தேவாலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக, இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமும் ஐய இஸ்ரவேல் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக என்று ஜெபித்தார். கர்த்தர் எலியாவின் ஜெபத்திற்கு மழையை அடைத்தார், மழை பெய்யவும் பண்ணினார். கர்த்தர் யோபுவிடம், பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் நான் என்று சொல்கிறார். தாவீதும் கர்த்தரே மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தின்படி நம் தேவன்தான் மழையை கட்டளையிடுகிறவர். இதில் நமக்குத்தான் பெரும்பங்கு உண்டு. நாம் ஜெபித்தால் இந்த மழை நமக்கு ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். நம்முடைய முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் ஜெபத்தினால் மழையை கொண்டு வந்தார்கள். அதை தேசத்திற்கு ஆசீர்வாதமான மழையாக மாற்றினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஜெபிக்கிற நாம், அவருடைய அபிஷேகத்தையும் கிருபையின் வரங்களையும் பெற்ற நாம் இந்த வறட்சியான வெப்பமான காலங்களில் பெய்யக்கூடிய மழையை, அதை உண்டு பண்ணுகிற தேவனை நோக்கி வருகின்ற மழை
எங்கள் தேசத்திற்கும் எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான மழையாக இருக்க வேண்டும் எனவும், இதனால் வெப்பத்தாலும் வெயிலாலும் ஜனங்களும் விலங்குகள் மட்டுமல்ல விவசாயமும் பாதிக்காதபடி நீர் எங்களுக்கு கொடுத்த எங்கள் தேசத்தில் எங்கள் ஜனங்கள் நன்மையை குளிர்ச்சியை பெறுகின்ற மழையாக இருக்க வேண்டும் என விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டாயம் கேட்டு இந்த கோடை காலத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவார். இதனால் நாமும் நம்முடைய தேசமும் தேசத்தார் யாவரும் ஆசீர்வாதமாக வாழலாம். வாழ்வோம். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மேல் கிருபையையும் இரக்கத்தையும் கொண்டவரே, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே இப்போது இருக்கின்ற இந்த வெப்பமான வறட்சியான சூழ்நிலைகள் மாறி ஜனங்கள் விலங்குகள் மட்டுமல்ல விவசாய பயிர்களும் நன்மையும் குளிர்ச்சியும் உண்டாகும்படி எங்கள் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாத மழையை எங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே கட்டளையிட வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. அம்மேன்.